ஹலோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், எங்கள் பையன் காலேஜ் அட்மிஷனுக்காக நாங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வர காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்க்கு விசிட் பண்ணோம். நீங்கள் உங்கள் பசங்களை டாப் 20 தமிழ்நாட்டில் இருக்கிற பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலேஜை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த காலேஜ் கண்டிப்பாக டாப் 20 இன்ஜினியரிங் காலேஜ் லிஸ்ட்டில் இருக்கும். இந்த காலேஜில் படித்தவங்க பெரிய பெரிய இடத்துல ஷைன் பண்ணுறாங்க. ஐஐடியோட டேரக்டர் இந்த காலேஜில் தான் படிச்சிருக்காங்க. பெரிய பெரிய ஐடி கம்பெனியோட டேரக்டர் இந்த காலேஜில் தான் படிச்சிருக்காங்க. நான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோ உள்ள உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை டு பெங்களூர் ஹைவே ஸ்ரீபெரும்புதூர் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ அந்த சைடு தான் சவிதா, ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், கிங்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ், வெங்கடேஸ்வர காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஆர்ஐடி, பனிமலர் எல்லா காலேஜுமே வந்து அந்த சைடு தான் இருக்குது. இந்த சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் என் பையன் அட்மிஷனுக்கு நான் எங்கெங்கெல்லாம் போகிறேனோ அங்கே நான் பார்த்தது, அங்கே ரிவ்யூ கேட்டது, அங்கே ஃபீஸ் டீட்டெயில் எல்லாமே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். புதுசாக யாராவது சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்னும் நிறைய காலேஜோட டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த காலேஜில் நான் ஃபீட்பேக் பசங்கிட்ட கேட்கும்போது அதில் ஒரு 2 பசங்க வந்து நான் ஆல்ரெடி பிளேஸ் ஆகிட்டேன், காலேஜ் முடிஞ்சோடனே நான் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் வைஸாகவும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம கோர்ஸ் டீட்டெயில், பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது, என்னென்ன சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வச்சுருக்காங்க, மெயினாக டொனேஷன் இருக்கா இல்லையா, கவர்மெண்ட் கோட்டானா என்ன கட் ஆஃப், மேனேஜ்மெண்ட் கோட்டானா என்ன ப்ரொசீஜர், என்ன ஃபீஸ் எல்லாமே நான் சொல்ல போகிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வெங்கடேஸ்வர காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோடு பார்த்தீங்கன்னா 1219. ஸோ இவங்க வந்து ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி. இங்கே மெரிட் பேஸ்டு மேனேஜ்மெண்ட், நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போகணும்னு நினச்சாலும் இங்கே நீங்கள் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதி அதில் பாஸ் ஆனால் தான் உங்களால் மேனேஜ்மெண்ட் கோட்டா போக முடியும். இங்கேவே வந்து ஒரு QR கோடு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணுன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி அப்ளை பண்ணலாம். இல்லாட்டினா நீங்கள் டைரெக்டாக வந்து www.svce.ac.in இதுக்குள்ளே நீங்கள் போயும் உங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த காலேஜ் வந்து 41 இயர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸில் எஜுகேஷன் சைடாக இருக்காங்க. 4000+ ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. 300+ ஃபேக்கல்ட்டி இருக்காங்க. இந்த காலேஜோட கேம்பஸ் பார்த்தீங்கன்னா 94 ஏக்கர்ஸ். இங்கே அரௌண்ட் 26,000+ அலுமினி 50 கண்ட்ரிஸ் ஆல் ஓவர் தி வேர்ல்டு இருக்காங்க. தென் இவங்க லைப்ரரி பார்த்தீங்கன்னா 4900 ஸ்கொயர் மீட்டர். அப்புறம் இவங்களோட அக்ரெடேஷன் அண்ட் ரெகக்னேஷன், பெஸ்ட் இன்ஸ்டியூட் ஃபார் பிளேஸ்மெண்ட் அவார்டு, மோஸ்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி கேம்பஸ். இந்த கேம்பஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரீனரியாக சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நேஷ்னல் எம்ப்ளாயபிலிட்டி அவார்ட் 2024 வாங்கியிருக்காங்க. சஸ்டைனபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் இந்தியா க்ரீன் 2025 வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் 10 ப்ராமிசிங் காலேஜ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு ஒரு அவார்ட் 2025 வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கே என்னென்ன ரிசர்ச் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே டோட்டலாக 11 ரிசர்ச் சென்டர் இருக்குது. ஸோ 3053 ஜர்னல்ஸ் பப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்க. பேட்டன்ஸ் பப்ளிஷ்ட், பேட்டன்ஸ் கிராண்டட். நெக்ஸ்ட்டு 26 ஃபண்டட் ப்ராஜெக்ட். டோட்டலாக 215 ரிசர்ச் ஸ்காலர்ஸ் இங்கே இருக்காங்க. சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்புறம் இங்கே என்னென்ன ப்ரோக்ராம் தராங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஜிக்கு அஸ் யூஷுவல் பிஇ பிடெக் 2 தராங்க. பிஇயில் பார்த்தீங்கன்னா சிவில், EEE, ECE, மெக்கானிக்கல் இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங். ஸோ மெக்கானிக்கலுக்கே நிறைய அவங்க வந்து ஸ்பெஷலைசேஷனாக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். அடுத்து பிடெக்கில் ஏஐடிஎஸ், பயோடெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங், ஐடி. ஸோ இந்த காலேஜில் ஏஐஎம்எல் இல்லை, ஏஐடிஎஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பிஜி பார்த்தீங்கன்னா எம்இயில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எம்இ கம்யூனிகேஷன் சிஸ்டம், எம்இ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸ், பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ், எம்டெக்கில் பயோடெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங், சைபர் ஃபாரன்சிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி இதெல்லாம் கோர்ஸை வச்சுருக்காங்க. இந்த காலேஜ் பேம்ப்ளெட்டில் தான் நான் இந்த QR கோடை பார்க்குறேன். ஸோ இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணாலே நம்ம டைரெக்டாக அவங்களோட காலேஜில் ஃபாலோ பண்ணுற சிலபஸ் கரிக்குலத்துக்குள்ளே போகுது. ஃபஸ்ட் செமஸ்டரில் என்ன படிப்பாங்க, செகண்ட் செமஸ்டரில் என்ன படிப்பாங்கன்ட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்க அந்த கரிக்குலம் சிலபஸ் எல்லாமே வந்து பப்ளிக்காக வச்சுருக்காங்க. ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களால் கரிக்குலம் சிலபஸ் பார்க்க முடியும். அப்படி இல்லாட்டினா நீங்கள் வெப்சைட்குள்ளே போய் பார்க்கனா கூட அவங்க கரிக்குலம் சிலபஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சென்டர்ஸ் ஃபார் எமர்ஜிங் டெக்னாலஜி. என்னென்ன சென்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஃபார் டீப் லேர்னிங் லாங்குவேஜ் ப்ராசஸிங், சென்டர் ஃபார் இன்டெலிஜென்ட் கம்ப்யூட்டிங் டேட்டா சயின்ஸ், இன்டர் டிசிப்ளினரி நானோ ரிசர்ச் சென்டர், Additive and Computer Additive Manufacturing Tribology Research Center, Center for National Cyber Safety Security Standards,
எலக்ட்ரிக் வெஹிக்கல் டெக்னாலஜி ஆர் ஆட்டோமேட்டிவ் ரிசர்ச் செல். ஸோ இதை வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் அரௌண்ட் 400+ காலேஜ் இருக்குது. நான் ஏன் வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வர காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கை செலக்ட் பண்ணணும் ரீசன் கொடுத்துருக்காங்க. ஸோ வெல் குவாலிஃபைட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி மெம்பர், இண்டஸ்ட்ரி ஓரியன்ட் கரிக்குலம் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பிஇ பிடெக் ஹானர்ஸ் அட் மைனஸ். ஸோ இங்கே வந்து நீங்கள் நிறைய கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஹேண்ட்ஸ் ஆஃப் ட்ரைனிங் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு, எக்ஸலண்ட் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க. 98% பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் தர்றாங்க. ஹையஸ்ட் எல்பிஏ பார்த்தீங்கன்னா 47 எல்பிஏ, ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 7 எல்பிஏ. வருஷம் 400+ ரெக்ரூட்டர்ஸ் இங்கே வர்றாங்க. நெக்ஸ்ட் ஆர்ட் ஆஃப் ஸ்டேட் லைப்ரரி இங்கே வச்சுருக்காங்க. கெஸ்ட் லெக்சர், செமினார், ஒர்க் ஷாப் நிறைய இங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. அகாடமிக் மானிட்டரிங் இருக்குது, மென்டார்ஷிப் இருக்குங்க. ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் சாஃப்ட் ஸ்கில் டெவலப் பண்ணுறாங்க. 26+ அலுமினி இங்கே அரௌண்ட் 500 ஃபார்ச்சூன் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஃபேஸ்புக், மெர்சிடிஸ் பென்ஸ் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் ஆஃப் மெயினாக ஃபார்ச்சூன் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. எக்ஸ்ட்ரா அண்ட் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் 40+ ஸ்டூடெண்ட்ஸ் கிளப் இருக்குது, என்எஸ்எஸ், என்சிசி. இது போக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒன் ஆஃப் தி டாப் ரேங்க்டு இன்ஜினியரிங் இன்ஸ்டியூட் அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி. அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் வர இந்த காலேஜ் டாப் ரேங்காக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஹையஸ்ட் சிடிசி கொடுக்குறாங்க. இம்ப்ரெசிவ் ட்ரீம் ஜாப் ஆஃபர் தராங்க. இங்கே படித்தவங்க அரௌண்ட் 28% ஃபாரினில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 100% வேர்ல்டு கிளாஸ் லெபார்ட்டரி வச்சுருக்காங்க இன்னோவேஷன் ரிசர்ச்சுக்காண்டி. இங்கே பிஹெச்டி குவாலிஃபைடு ஃபேக்கல்ட்டின்னு பார்த்தீங்கன்னா 152 ஃபேக்கல்ட்டிஸ் வந்து பிஹெச்டி குவாலிஃபைடாக இருக்காங்க. இங்கே டாப் ரெக்ரூட்டர்ஸ்னு பார்த்தீங்க அசென்ச்சர், அமேசான், டெலாய்ட், காக்னிசன்ட், இன்ஃபோசிஸ், பேபால், வெரிசான், ஃபோர்டு, ஹெச்சிஎல், ஹூண்டாய், ஃப்ரெஷ்வர், ஹனிவெல்ஸ், கேப்ஜெமினி, டெக் மஹிந்திரா, இஒய், மேக்னா, பிஜிஆர், டிஓடபிள்யூ, கேபிஆர் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வர்றாங்க. அதை நான் டிஸ்பிளே பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர இன்ஜினியரிங் காலேஜில் படித்த ப்ராமினென்ட் அலுமினி, இதுக்கு முன்னாடி இங்கே படித்தவங்க எப்படி எங்கே இருக்காங்கன்னா, டாக்டர் வி காமகோடி நமக்கு நல்லா தெரியும், அங்கே ஐஐடி மெட்ராஸோட டைரக்டர். இங்கே தான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாலமுரளி சங்கர், இவங்க காக்னிசன்ட்டோட ஃபார்மர் வைஸ் பிரசிடென்ட். இவங்களும் சிஎஸ்சி இந்த காலேஜில் தான் படித்தாங்க. நெக்ஸ்ட் சுபா கல்யாண், இவங்க இங்கே இசிஏ படித்து ஐஏஎஸ் ஆகியிருக்காங்க. அப்புறம் ஒருத்தவங்க இங்கே படிச்சுட்டு மைக்ரோசாஃப்டில் சீனியர் டைரக்டர் ஆஃப் இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கிருஷ்ணன் ரவிச்சந்திரன் டிஆர்டிஓவில் சீனியர் சயின்டிஸ்டாக இருக்கிறாங்க. வைத்தியநாதன் ஸ்ரீனிவாசன், இவங்க கேப்ஜெமினியோட டைரக்டர். இவங்க இங்கே படித்தவங்க தான். வித்யாசாகர் கிருஷ்ணமூர்த்தி ஃபேஸ்புக்கில் இன்ஜினியரிங் மேனேஜராக இருக்கிறாங்க இங்கே படிச்சுட்டு. கந்தசாமி மைக்ரோசாஃப்டில் டைரக்டராக இருக்கிறாங்க. சண்முக கணேஷ் டெலாய்ட்டில் டேரக்டராக இவங்க இருக்கிறாங்க இங்கே படிச்சுட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய பர்சன்ஸ் வந்து இங்கே படிச்சுட்டு டாப் லெவலில் இருக்கிறாங்க. இந்த காலேஜில் படித்தா நிறைய நாலேஜ் கண்டிப்பாக வந்து கிடைக்குங்கிறதுக்கு இதுவே நமக்கு ப்ரூஃப் தான். இங்கே நீங்கள் சேர்றதுக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 190+ கட் ஆஃப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இங்கே தாராளமாக சிஎஸ்சி அதர் பிரான்ச்சஸ் இங்கே கிடைக்கும். ஸோ 190+ கட் ஆஃப் இருந்து நீங்கள் கவுன்சிலிங் மூலயமா போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த காலேஜை மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா அவங்க அங்கே என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட்டு நீங்கள் கிளியர் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு அங்கே சீட் கிடைக்கும். கிளியர் பண்ணலாட்டினா கிடைக்கிறது டவுட்டு தான். ஸோ வேகமாக அப்ளை பண்ணி அந்த எக்ஸாமுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இந்த காலேஜ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா. ஸோ இங்கே நீங்கள் காலேஜ் லைஃப்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். அகடமிக் ப்ரெஷர் இங்கே கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் ஒரு சைடு நல்லது தான். ஏன்னா பசங்க வந்து டைவர்ட் ஆகாமல் உட்காந்து அகாடமிக்கை ப்ரிப்பேர் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல நாலேஜ் வந்துடும். ஸோ இன்டர்வியூவில் நல்லா கிராக் பண்ணி நல்ல கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிடலாம். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் ஃபீட்பேக்குன்னு பார்க்கும்போது யாருமே வந்து இந்த காலேஜை சேராதீங்க, யோசிச்சுக்கோங்க, வேறு காலேஜை பாருங்கன்னு சொல்லவே இல்லை. தாராளமாக வந்து சேருங்க. நல்ல சப்போர்ட்டிவ் ஸ்டாஃப் இருக்காங்க, நல்லா வந்து கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு தான் சொன்னாங்க நான் விசாரித்த வரைக்கும். அதுக்கப்புறம் அந்த பசங்கிட்ட வந்து பிளேஸ்மெண்ட் பற்றி கேட்கும்போது அங்கே நான் கேட்டுட்டு இருந்தவங்ககிட்டே வந்து நான் பிளேஸ் ஆகிட்டேன், காலேஜ் முடித்ததுக்கப்புறம் நான் ட்ரைனிங் போயிட்டு ஜாயின் பண்ணிடுவேன்னு சொன்னாங்க. காலேஜ் வந்து எல்லாமே தாராளமாக கைடன்ஸ் தர்றாங்க, பசங்க கையில் தான் இருக்குது. ஸோ இந்த காலேஜுன்னு இல்லை, எல்லா காலேஜிலுமே வந்து நல்லா தான் வந்து பண்ணுவாங்க. பசங்க அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்க கையில் தான் இருக்குங்கிற மாதிரி ரிவ்யூ சொன்னாங்க. கொஞ்சம் நல்ல ஸ்ட்ரிக்டான கேம்பஸாக தான் இருக்குது. நல்ல ஒரு க்ரீனரியாக ப்ளசண்ட்டான என்வரான்மெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ ஃபீஸ் டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் அரௌண்ட் 2 to 3 lakh வரும். இது வந்து பேஸ்ட் ஆன் தி டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுக்கிறத பொறுத்து. நிறைய காலேஜில் வந்து டொனேஷன் இவ்வளவு,
ஃபீஸ் இவ்வளோ வந்துட்டு ஒரு அரௌண்டு 15 லேக்குக்கு மேலெலாம் நம்ம அந்த 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் முடிக்கிறதுக்கு ஏற்றிடுறாங்க. சில காலேஜ் பார்த்திங்கன்னா 20 லேக்கு மேலே வருது. பட் இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த காலேஜில் தான் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் ஃபீஸ் வந்து அஃபோர்டபுளாக வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தான் உங்களால் படிக்க முடியும். எனக்கு வந்து மார்க் அந்தளவுக்கு வராது, ஃபினான்ஷியல் வைஸும் வந்து எனக்கு 20 லேக் இல்லை 15 லேக் கிட்ட வேண்டாம் நினச்சிங்கன்னா இந்த காலேஜை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து நம்ம வேறொரு வீடியோவில் சந்திப்போம். ஸ்டே டியூன்டு. தேங்க்யூ.